1+1 ஆஃபர் முடியுது. அதுக்குள்ள நம்ம எவ்வளோ நபர கொண்டு வர போறோம்? செல்ஃப்ல நம்ம எவ்வளோ பேத்த நம்ம கொண்டு வர போறோம்? அப்படிங்கிறத கொஞ்சம் ஐடியா பண்ணுங்க. இன்னைக்கு அது சம்மந்தமா தான் நம்ம பயிற்சி பார்க்குறோம். வெல்கம் டூ எலிஷர் மீட்ஸ். நார்மலா பிசினஸ் பண்றதுக்கும் மிஷன் 5X நம்ம பண்றதுக்கு என்ன வித்தியாசம்? அப்படிங்கிறத இன்னைக்கு கண்டிப்பா பார்ப்போம். இந்த யாரெல்லாம் இந்த மிஷன் 5Xஅ ஃபாலோ பண்றாங்களோ, கண்டிப்பா அவங்களோட டீம் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும். அப்ப நம்ம மிஷன் 5Xக்கு முன்னாடி கம்பெனிய பத்தி பார்த்துக்குவோம். கம்பெனி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் கம்பெனியா இருக்கு. ஹெல்த்தி அண்ட் ஹேப்பி லைஃப். அதாவது இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கும்போது ஆரோக்கியமாவும், சந்தோஷமாவும் இருக்க முடியும். கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் பல்லடம். அங்க வந்து கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் அங்க தான். நமக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து அ திருப்பூர் மாவட்டம் பல்லடம். கான்டாக்ட் நம்பர் இருக்கு, மெயில் ஐடி இருக்கு. கான்டாக்ட் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆயுர்வேதா ஃபார்மா அண்ட் ரிசர்ச் சென்டர் திருசூர், கேரளா. கேரளாவுல நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி குடுக்குறாங்க. கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, 2011ல இந்த ப்ராடக்ட்ட கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல ப்ராடக்ட்ட குடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2030க்குள்ள ஒரு 100க்கும் மேற்பட்ட குரோர்பதிய உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல கம்பெனியோட பிளான் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. 18 மாசத்துல ரூ. 40 கோடி சம்பாதிக்கிறதுக்கான பிளான் குடுத்துருக்காங்க. ஏன் எலிசர் மிஸ் பண்ணணும்? எலிசர் மிஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது? அதோட இன்கம் எப்படி இருக்கு? வாட் இஸ் த ரியல் சக்சஸ் இன் டைரக்ட் செல்லிங்? டைரக்ட் செல்லிங் கம்பெனியோட சக்சஸ், உண்மையான சக்சஸ் எங்க இருக்கு? நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட சக்சஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து ஈஸியா மூவ் ஆகணும். கம்பெனி நல்ல கம்பெனியா இருக்கணும். பிளான் ஈஸியான பிளானா இருக்கணும். ப்ராடக்ட் வந்து தரமான ப்ராடக்ட்டா இருக்கணும். ஈஸியா டீம் பில்ட் பண்ணக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனி 100% சக்சஸ் ஆக முடியும். அப்ப அந்த வகையில நம்ம கம்பெனிய பாருங்க, ப்ராடக்ட் பாருங்க, ஈஸியா மூவ் ஆகுது. ஏன்னா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது. இந்த ப்ராடக்ட்ட 40,000 50,000க்கு விக்கலாம். ஆனா ஜஸ்ட் எம்ஆர்பி 6,300. இந்த 6,300க்கு அருமையா மூவ் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி 15 வருஷ கம்பெனி, குட் கம்பெனி. பிளான் பாருங்க. 40 வருஷ வரலாற்றுல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வரலாற்றுல ஏ சைடு ஒரு 5,000 பி சைடு 5,000 கொடுக்கும்போதே நம்ம வேலட்டுக்கு ஒரு ரூ. 1,500 கிடைக்குது. அதுல அட்மின் சார்ஜ் டிடிஎஸ் போக ரூ. 1,350 கிடைக்குது. பிளான் ஈஸியா கால்குலேஷன் பண்ணலாம். ஏன்னா 2 லெக் தான். இங்க சைடு வெல்லிங் கிடையாது, டயல் கிடையாது. இந்த பிளான் 2 லெக் ஜென்ரேஷன் ஹைப்ரிட் பிளான். நிறைய பேர் சொல்லுவாங்க பைனரி அப்படின்னு. பைனரி இல்ல, இது 2 லெக் ஜென்ரேஷன் ஹைப்ரிட் பிளான். ஏன்னா டயல் இல்ல. குவாலிட்டியான ப்ராடக்ட், உலகத்தர வாய்ந்த ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஈஸி டீம் பில்டிங், ஈஸியா டீம் பில்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்க எந்தவித நீ இதை பண்ணினா தான் நான் அதை கொடுப்பேன், நீ அதை பண்ணிட்டு வா இதை முடிச்சு தரேன் அப்படிங்கிற சட்டத்திட்டம்லாம் இல்லை. அந்த ஃபண்டு ஒதுக்குறேன், இந்த ஃபண்டு ஒதுக்குறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. ப்ராடக்ட் பாருங்க, அருமையான ப்ராடக்ட். ஒன் ரெமெடி ஃபார் எவரிபடி. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய அருமையான ப்ராடக்ட். இதில் 12 வகையான இன்கிரண்ட் இருக்கு. நம்ம லீடரா இருக்கோம் அப்படின்னா இந்த இன்கிரண்ட்டோட பயன்கள் தெரியுதோ இல்லையோ, இந்த 12 வகையான இன்கிரண்ட்டை ட்ரிச்சிலியா கேட்டிகோ, செரினாரபன், குர்குபிட்டா மசோட்டா, பஞ்சர் வைன், ரெட் பீட் செம்செல், கிரீன் ஆப்பிள் செம்செல், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசிபிடஸ், ஸ்ரீவியார் எப்படியானா, பாசிபுலாரா, ஜபுடிகபா, பிளிகியா. இதை சொல்ல தெரிஞ்சிட்டாவே நீங்கள் லீடர். உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இந்த 12 வகையான இன்கிரண்டோட பலன்கள் தெரியுதோ, பயன்கள் தெரியுதோ இல்லையோ, இந்த 12 வகையான இன்கிரண்டோட பேரை சொன்னாவே போதும், உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த ப்ராடக்ட் பற்றிலாம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் சாரும் மேடமும் தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம இப்போ டைரெக்டாக மிஷன் 5Xக்கு போகலாம். அப்போ ப்ராடக்ட் பாருங்கள், 12 ட்ரிச்சிலியா கேட்டிகோ அதோட இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
இது ப்ராடக்ட் நாலேஜ் வந்து செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் தெளிவாக கொடுப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஓரலாக ஏன்னா புது நபர்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இன்கிரண்ட்டை மட்டும் ஷேர் பண்ணுறோம். கம்பெனியில் குரோர்பதி பிளான் கொடுத்துருக்காங்க. 18 மாசத்துல 40 கோடி ரூபா எப்படி சம்பாதிக்க முடியுங்கிறதுக்கான பிளான் கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 6300, டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டு 5000. இதில் எலிசர் மிஸ்ஸில் ஜாயின் பண்ணுவதற்கு பேன் கார்டு இமேஜ் இருந்தால் போதும். மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பேங்க் டீட்டெயில், நாமினி டீட்டெயில், நாமினியோட ஃபோன் நம்பர் இது இருந்தாவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு நபருக்கு ஒரு ஐடி மட்டும் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பேன், ஒரு மெயில், ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி மட்டும் பண்ணிக்கலாம். பேசிக் பேக்கேஜில் 5000 ரூபா முறைப்படி ஜாயின் பண்ணுறோம். இதில் பிரைமரி ரீடாப்அப் 5000 ரூபாய்க்கும் ப்ரீமியம் டாப்அப் 21,000க்கு இருக்குது. இந்த பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். பிரைமரி பேக்கேஜில் 5000 ரூபா முறைப்படி நம்ம ஜாயின் பண்ண மாதிரி 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்குறோம். அந்த 2 நபருங்கிறது ஏ ஒரு நபர், பி ஒரு நபர். ஏ நபர் ஜாயின் பண்ணும்போது ரெஃபரல் இன்கமாக நமக்கு 500 ரூபாயும், பிங்கிற நபர் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ரெஃபரல் இன்கமாக 500 ரூபாயும், ஏபி அப்படிங்கிறது ஒரு ஜோடி, ஒரு ஜோடிக்கு 500 ரூபா. மொத்தத்தில் 2 நபர்கள் ஏ சைடு 5000, பி சைடு 5000 கொடுக்கும்போது 1500 ரூபா. ஏற்கனவே சொன்னது போல் அட்மின் சார்ஜ் டிடிஎஸ் போக 1350 ரூபா. ஐடி லாகின் பண்ண வித்தின் 3 to 4 மினிட்ல வேலெட்டுக்கு அமௌண்ட் வந்துடுது. வந்திருக்கிற அமௌண்ட்டை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வித்ரா கொடுத்தோம் அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ளே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இல்லை சார் எனக்கு எமர்ஜென்சி இன்றைக்கே கிடைக்குமானா உங்கள் அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பாயிண்ட்டை வாங்கிட்டு ஃபோன்பே, ஜிபே மூலமாக உங்களுக்கு அனுப்பி கொடுப்பாங்க. இல்லை கம்பெனிக்கு அனுப்பணும் அப்படின்னா EM 33399க்கு அனுப்புங்க. ஒரு 1/2 அன் ஹவரில், ஒர்க்கிங் டேஸில் ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. கம்பெனியில் சின்னதாக ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன்னா நம்மளோட இன்கம் 10,000 வந்தவுடன் நம்ம ஐடியை புதுப்பிக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 வகையில் புதுப்பிக்கலாம். ஒன்று 5000 ரூபாய்க்கு, இன்னொன்று 21,000க்கு. 5000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஐடியை டாப்அப் பண்ணும்போது இப்போ கம்பெனி சைட்லேருந்து 2 பாக்ஸ் கிடைக்கும். 2 பாக்ஸோட வேல்யூ எம்ஆர்பி ரேட்டில் 12,600 ரூபாய். 5000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேர் மேட்ச் இன்கமாக 500 ரூபாய் கிடைக்குது. 5000 ரூபாய்க்கு ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வேலெட்டுக்கு இன்னொரு 10,000 வருவதற்கு இந்த ரீபர்ச்சேஸ் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுவே பிளான் பியில் ப்ரீமியம் அப்கிரேட் 21,000க்கு பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம முதல்ல 21,000 பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குழுவில் ஏ ஒரு நபரும் பி ஒரு நபரும் பண்ணும்போது பேர் மேட்ச் இன்கமாக 1000 ரூபாய் கிடைக்கும். இதுவே 21,000க்கு நம்ம டாப்அப் பண்ணும்போது கம்பெனி சைட்லேருந்து 9 பாக்ஸ் கிடைக்கும். 9 பாக்ஸோட வேல்யூ டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டில் 45,000 ரூபாய். 21 + 21 டபுளாக போட்டால் கூட 42 தான். ஆனால் கம்பெனி சைடில் 45,000க்கு ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. 21,000க்கு நம்ம டாப்அப் பண்ணும்போது நம்மளோட இன்கம் 2 லட்ச ரூபா வரும் வரை நம்ம ஐடியை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தேவைப்பட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். இந்த பிளான் பாருங்க, 2 நபருக்கு வாய்ப்பு கொடுக்கறத சொல்கிறோம். அப்போ 5000 ரூபா பேக்கேஜில் 2 நபர் உள்ளே வரும்போது அந்த 2 நபர்கள் மூலமாக ஃபஸ்ட்டு லெவலில் 500 ரூபா, 2வது லெவலில் 1000 ரூபா, 3வது லெவலில் 2000. இப்படியே பார்த்தீங்கன்னா 18வது லெவல்லையே 13,10,71,500 ரூபாய் வருமானமாக கிடைக்குது. இதுவே 21,000 முறைப்படி நம்ம டாப்அப் பண்ணும்போது நம்ம குழுவில் ஏ ஒரு நபர், பி ஒரு நபர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லெவலில் 1000 ரூபா, 2வது லெவலில் 2000, 3வது லெவலில் 4000. இப்படியே பார்த்தீங்கன்னா 18வது லெவல்லே 26,21,43,000 ரூபா. இப்போ ரெண்டையும் கூட்டி பாருங்க. பிரைமரி பேக்கேஜில் 5000 ரூபா முறைப்படி 13,10,71,500. ப்ரீமியம் பேக்கேஜில் 21,000 முறைப்படி 26,21,43,000. ரெண்டையும் கூட்டி பாருங்க. 18 மாசத்துல 40 கோடி ரூபாய். இது கம்பெனியோட பிளான். இதுல நிறைய நபர்கள் சாதிச்சிருக்காங்க. அவங்கள நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுல சிம்பிளா ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்கு. ஏன்னா கம்பெனியில் 2026 வரைக்கும் 1+1 ஆஃபர் இருக்குது. அதை மையமாக வச்சு நம்ம 2 நபருக்கு வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜாயினிங் பேக்கேஜில் 5000 முறைப்படி ஜாயின் பண்ணுறோம். இதில் ஏ ஒரு நபர் ஜாயின் பண்ண வைக்கும்போது நமக்கு ஸ்பான்சர் இன்கமாக 500 ரூபா. கம்பெனி சைடில் 2026 வரைக்கும்
ஒருத்தரை அறிமுகப்படுத்தும் போது நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய குழுவில் 6300 ரீட்டைல் ப்ராஃபிட் 1300 எடுக்கிறாங்க. நம்மளும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஸ்பான்சர் இன்கம் 500, ஸ்பான்சர் பாக்ஸ் 6300, ரீட்டைல் ப்ராஃபிட் 1300. அப்போ ஏ சைடு ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது 8100 பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. இதுவே பி சைடு இன்னொரு நபரை அறிமுகப்படுத்துகிறோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 5000 பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அவங்க மூலமாக ஸ்பான்சர் இன்கம் 500, ஸ்பான்சர் பாக்ஸ் 6300, ரீட்டைல் ப்ராஃபிட் 1300. அப்போ டோட்டலாக 8100. அப்போ ஏ சைடு ஒரு 8100, பி சைடு 8100, ஏபி பேர் மேட்ச் ஒரு ஜோடிக்கு கம்பெனியில் 500 கொடுக்குறாங்க. அப்போ டோட்டலாக பாருங்கள் 16700 நமக்கு வருமானமாக கிடைக்குது. ஏற்கனவே கம்பெனியோட பிளான் குரோர்பதி பிளான் 18 லெவலில் 40 கோடி ரூபாய். இது மினி பிளானை நீங்கள் பண்ணலாம். 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போதே 16700. இந்த 35-40 வருஷம் நெட்வொர்க் துறை வரலாற்றில் ஏ சைடு 5000, பி சைடு 5000 கொடுக்கும்போது 16700 எங்கே கிடைக்குதுன்னா ஒன்லி எலிசர் மிஸ்ஸில் மட்டும்தான் கிடைக்குது. நீங்கள் பூத கண்ணாடி வச்சு தொலைவி பாருங்கள், எந்த ஒரு கம்பெனிலையும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. ஒன்லி எலிசர் மிஸ். ஓகே, இந்த பிளானில் இன்னைக்கு தேதி வரைக்கும் 6534 நபர்கள் பே அவுட் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் 48 நபர்கள் ₹1,00,000 28 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் 7 நபர்கள் 10 லட்சத்திலிருந்து 28 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறத நம்ம சைட்டில் பார்க்க முடியுது. அப்போ 6534 பேர்த்தில் 48 பேர் ₹1,00,000 மேலே வாங்கியிருக்காங்க. அதில் 51 நபர்கள் 50,000 மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 91 நபர்கள் 25,000 $49,999 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 313 நபர்கள் 10,000 $24,999 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 530 நபர்கள் $5,000 மேலே ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 3,011 நபர்கள் 1000 $4,999 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. 2,491 நபர்கள் $500 $999 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சைட்லேருந்து எடுத்தது. நீங்கள் போய் பாருங்க, தெரியும். இப்போ மிஷன் 5X பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு டாப்பிக்கே மிஷன் 5X தான். இதில் எப்படி நம்ம நார்மலாக ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ இன்கம் பண்ணியிருக்காங்க. பட் மிஷன் 5X பண்ணும்போது என்ன மாதிரி நம்ம நெட்வொர்க் வளருங்கிறத பார்ப்போம். அதாவது மிஷன் 5X அப்படிங்கிறது நம்மளோட நெட்வொர்க் வியாபாரத்தை 5 மடங்கு வளர்க்கறதுக்கு உண்டான ஒரு கோல் செட்டிங். இதை எப்படி பார்க்கலான்னா 5 மடங்கு. இன்னைக்கு நான் ஒரு நபரை பார்க்குறேன்னா 5 நபரை பார்க்கணும். ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டை 5 மடங்கு அதிகமாக்கணும். ப்ரெசன்டேஷன், இன்னைக்கு ஒரு நபருக்கு நான் ப்ரெசன்டேஷன் பிளான் ப்ராடக்டை பற்றி சொல்கிறேன்னா 5 பேர்த்துக்கு நான் சொல்லணும். கஸ்டமர் ஒரு 5 பேர்த்த பார்க்குறோம். ஒரு 5 மடங்கு லீடர்ஸை உருவாக்குறோம். இதெல்லாம் செய்யும்போது நம்மளோட இன்கம் 5 மடங்கு அதிகமாகும். அப்போ மிஷன் 5Xோட ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். தினமும் 5 புதிய நபர்களை சந்திக்கணும். 5 பேர்த்தையாவது ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக நம்ம டீமில் இருக்கக்கூடிய லீடர்ஸுங்களை, டிஸ்ட்ரிபியூட்டருங்களை, கஸ்டமரை ஃபாலோ பண்ணணும். வாரத்துக்கு 5 ப்ரெசன்டேஷனாவது நடத்தணும். நான் ஒரு நாளைக்கு சொல்ல, வாரத்துக்கு 5 ப்ரெசன்டேஷன். மாதத்துக்கு ஒரு 5 புதிய ஆக்டிவ் லீடர்ஸை உருவாக்கணும். மாதம் 5 லீடர்ஸை உருவாக்கணும். உங்கள் டீம் ஆக்டிவிட்டியை 5 மடங்கு உயர்த்தணும். இதை செஞ்சோம், இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி எந்தெந்த கம்பெனியோ ஒர்க் பண்ணியிருப்போம். பட் இங்கே கிடைக்கிற இன்கம் மாதிரி 2 நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும்போது இந்த மாதிரி இன்கம் வேற ஒரு கம்பெனி இருக்கான்னு பாருங்க. 1+1 ஆஃபருங்கிறது இன்னும் 6 மாதம்தான். ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 6 மாதம்தான்.
அதுக்குள்ள நம்மளோட ஆக்டிவிட்டியை எந்த அளவுக்கு பெருசு பண்ணலாம். 6300 உள்ள ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்மளோட செயல்பாடுகள் இந்த மிஷன் 5Xல செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் வரும். இதுல மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். நான் சொல்லும்போது நிறைய பேத்துக்கு ஓகே சூப்பர் அப்படின்னு தோணலாம். இன்னும் நிறைய பேத்துக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, நம்ம மைண்ட் செட் உடனே சொல்றது 5 நபரெல்லாம் பார்க்க முடியுமா? அப்ப நம்மளோட திங்கிங் பெரிய அளவில் இருக்கணும். என்னால் முடியும், டெய்லி என்னால் ஆக்டிவிட்டி பண்ண முடியும், என் டீமை நான் முன்னாடி இருந்து வழி நடத்த நான் ரெடியாக இருக்கேன், என் டீமை டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நான் சிஸ்டத்தை உருவாக்கி ஒர்க் பண்ண நான் ரெடியாக இருக்கேன், என் டீமில் ஒரு மொமெண்டத்தை உருவாக்குவதற்கு நான் ரெடியாக இருக்கேன். அப்போ சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். டேக் ஏ டிசிஷன். ஒரு டிசிஷன், முடிவு எடுங்க. இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் 10 வருஷமாக பயணம் பண்ணுறேன், 5 வருஷமாக பயணம் பண்ணுறேன், 2 வருஷமாக பயணம் பண்ணுறேன். என்னோட கனவுகளை அடைவதற்கு எல்சர் மிஸ்ஸில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் இதை அருமையாக மிஷன் 5Xல செயல்படுத்துவேன். என் டீமை சரியான முறையில் வழி நடத்துவேன். கம்பெனியில் நடக்கக்கூடிய என்னோட குழுவில் நடக்கக்கூடிய மீட்டிங் ட்ரைனிங்கு தவறாமல் கலந்துக்குவேன். காரணம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு லீடராக உருவாகிட்டு இருக்கேன், லீடராக உருவாக்குவேன், நிறைய லீடரை உருவாக்குவேன். இந்த மிஷன் 5Xை நான் நிறைவேற்றியே காட்டுவேன். இந்த 6 மாதத்துல என்னோட இலக்கை அடைவேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. மிஷன் 5Xல கமிட்மெண்ட் ரொம்ப முக்கியம். டெய்லி ப்ராஸ்பெக்டை கண்டிப்பாக பார்க்கணும். சொத்த காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. வந்திருக்கிற லீடரை ஃபாலோ பண்ணும். நீங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், டெய்லியும் ஃபோன் காலில் பேசுகிறோமா, ஐடியா கொடுக்குறோமா, மீட்டிங் முடிஞ்சது மீட்டிங்கில் என்ன புரிஞ்சுது, என்ன டவுட் இருக்குன்னு கேட்குறோமான்னு பாருங்கள். இதெல்லாம் கமிட்மெண்ட்டாக எடுத்து செய்யணும். செல்ஃபு ப்ராடக்டை செல்ஃபாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அதோட பலன் புரியும். டீமில் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்காமல் இருக்கக்கூடாது. அப்ளைன் ஃபோன் பண்ணுவார், இவருக்கு என்ன வேலை, ஏதாவது கேட்பாருன்னு சொல்லி ஃபோன் எடுக்காமல் இருக்கக்கூடாது. கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். பர்சனல் டெவலப்மெண்ட், உங்களை நீங்களே செதுக்கிக்கணும். ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம். நம்ம பண்ணுறது மக்களை சார்ந்த வியாபாரம். மக்கள்கிட்ட நம்ம போகும்போது நம்ம ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். நம்ம வர்றதை பார்த்தாவே அவர் ப்ராடக்ட் வாங்கிக்கணும். பரவாயில்ல, ஒரு அருமையான லீட்ரு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, அருமையான நபராக இருக்காங்க அப்படின்னு உங்களை பார்த்ததுமே முடிவு பண்ணிடணும். இதெல்லாம் செய்யும்போது டே பை டே இன்கம் நமக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளோட கமிட்மெண்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 நபரையாவது பார்த்து என்னோட இன்கம் 1000 ரூபா கொண்டு வருவேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். பாஸ் அன் ஆர்டர் டு மைண்ட். உங்கள் மைண்டுக்கு ஆர்டர் கொடுங்க. அயான்மென்ட் ஸ்பீடு, அயான்மென்ட் மொமெண்டம், அயான்மென்ட் ஸ்பீடு, அயான்மென்ட் மொமெண்டம், அயான்மென்ட் ஸ்பீடு, அயான்மென்ட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 10 மணி காலையில் ஒரு 10 தடவையும், மதியம் ஒரு 10 தடவையும், இரவு ஒரு 10 தடவையும் உங்கள் மைண்டுக்கு ஆர்டர் கொடுங்க. நான் ஒரு மொமெண்டத்தை உருவாக்கியிருக்கேன், சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மிஷன் 5Xை சாதிச்சே தீருவேன், இந்த மிஷன் 5Xக்காக டெய்லி நான் செயல்படுவேன், டெய்லியும் புது புது நபர்களை சந்திப்பேன், என் டீமை நான் அருமையாக வழி நடத்துவேன், எந்த சேலஞ்ச் வந்தாலும் அதை நான் வென்று அடுத்தடுத்த லெவலுக்கு போவேன், வலுவான ஒரு லீடராக நான் மாறுவேன், என் டீமில் இருக்கிறவங்களையும் லீடராக மாற்றுவேன், நான் என்னோட வெற்றியை எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கேன், இந்த மிஷன் 5Xை இந்த 6 மாதத்தில் கண்டிப்பாக நடத்தி முடிப்பேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. இதுக்கு டெய்லி அப்ரமேஷன் இருக்கு. எழுந்திரிச்ச உடனே சொல்லுங்க, என் மனமே வெற்றியை மட்டுமே என்னால் சிந்திக்க சொல்லு, என் மனமே வெற்றியை மட்டுமே சிந்தி, என் மனமே தினசரி செயல்பாட்டில் கவனம் செலுத்து, கண்டதில் அலபாயுது, ஒன்லி எலிசர் மிஸ் வியாபாரத்தை மட்டும் செயல்படுத்து, என் மனமே மிஷன் 5X இலக்கை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன், எந்த
இடையூறு வந்தாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டெய்லி அப்ரமேஷன் பண்ணுங்க. நம்ம மனதிற்கு கொடுக்கக்கூடிய சரியான கட்டளை அயாமின் ஸ்பீடு அயாமின் மொமெண்டங்கிறத ரெகுலராக காலையில் 10 தடவை, மதியம் 10 தடவை, இரவு 10 தடவை சொல்லி பக்கத்தில் இருக்கிறவன் எனக்கு என்ன பைத்தியம்னு கூட சொல்லட்டும். நீங்கள் உங்கள் மைண்டுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது வெற்றிக்கான சரியான பாதையை உருவாக்கும். செட் ஏ கோல் ஃபார் 6 months 2026. இன்னும் 6 மாதம் தான் இருக்கு. இந்த 6 மாசத்துல நம்ம 2 மாசத்தை பிரிங்க. ஃபர்ஸ்ட் 2 months டெய்லி ப்ராஸ்பெக்டை பாருங்க, ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்குங்க. உங்கள் டீமில் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ப்ராடக்ட் நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருங்க. டீமில் கம்யூனிகேஷன், நீங்கள் டீமை ஃபாலோ பண்ணணும். டீமில் வந்திருக்கிறவங்க அவங்கவுங்க டீமை கம்யூனிகேஷனில் இருக்கணும். டீமில் வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் கம்பெனியில் கொடுக்கக்கூடிய 8:30 மீட்டிங் ட்ரைனிங்கில் தொடர்ந்து பங்கேற்கணும். இன்னைக்கு இவர் நல்லா பேசுவார், இவர் பேச மாட்டார், இவங்க சரியா நோ, நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே நினைக்க வேணாம். யார் எந்த ஈவெண்ட்டில் உள்ளே வருவாங்கன்னு தெரியும். ஒரு நாளைக்கு திங்கக்கிழமை மார்க்கெட்டிங் பிளானில் வரலாம், சனிக்கிழமை மார்க்கெட்டிங் பிளானில் வரலாம், செவ்வாய்க்கிழமை ப்ராடக்ட் யோகி சார் அருமையான ஸ்லைடாக போட்டு விளக்கம் நிறைய கொடுக்குறாங்க, அதை பிடிச்சி போய் வரலாம். புதன்கிழமை நிசா மேடத்தோட ஸ்பீச்சை கேட்டு வரலாம், வெள்ளிக்கிழமை நிசா மேடத்தோட ஸ்பீச்சை கேட்டு வரலாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் 8:30 மீட்டிங்கில் அவங்கள கலந்துக்க வைக்கணும். இதை ஃபஸ்ட்டு 2 மாதம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த 2 மாதத்தில் புது புது லீடரை உருவாகுங்க. உங்கள் டீமில் புது டூப்ளிகேஷன் சிஸ்டம் உருவாகும். கஸ்டமர் பேஸ் அதிகரிக்கும். டீமில் ஆக்டிவிட்டி இந்த 3லேருந்து 4 மாதத்தில் நல்ல குரோத் ஆகிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மாதம் அப்படியே அனலைஸ் பண்ணுங்க. அடுத்த 2 மாதத்தில் உங்கள் டீமை குரோத் பண்ணுங்க. 3வது மாதமும் 4வது மாதமும் குரோத் பண்ணுங்க. அடுத்து 5-6 5-6ல் ஸ்ட்ராங்கான ஒரு ஏபி, ஏ சைடு 10 லீடர்ஸ், பி சைடு 10 லீடர் உருவாகியிருப்பாங்க. இப்போ பண்ணுங்க. 5வது மாதம் 6வது மாதத்தில் டீமை 5 மடங்கு உயர்த்துறதுக்கு டீமில் சப்போர்ட் கிடைச்சிருச்சு. 1 லட்ச ரூபாயில் இருக்கவங்க 2 லட்சத்துக்கும், 2 லட்சத்தில் இருக்கவங்க 3 இலக்கு அடையிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இல்லை 5000 பண்ணுறாங்களா, அவங்க 25,000 பண்ணுறதுக்கு 5 மடங்கு இன்கம் வருவதற்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஒரு டீமில் மொமெண்டத்தை உருவாக்குங்க. இந்த 6 மாதத்தில் இதை செய்யும்போது கண்டிப்பாக எல்லாருமே மொமெண்டத்தில் வந்திருப்பாங்க. இந்த மிஷன் 5X வந்து சரியான முறையில் பண்ணணும் அப்படின்னா டெய்லி கோல் செட்டிங் ரொம்ப முக்கியம். ஒரு படகுல போய்கிட்டு இருக்கோம், துடுப்பு இல்லைன்னா கரை சேர முடியுமான்னு பாருங்க. எலிசர் மிஸ்ஸில் கோடி கணக்கில் சம்பாதிக்கணும் வந்திருக்கோம். அட்லீஸ்ட் 10% உழைப்பை கொடுத்தா கூட 4 கோடி ரூபாய். அந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 4 கோடியா 40 கோடியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? டெய்லி 5 நியூ கான்டாக்ட் எடுக்கணும், 5 லீடர்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1% கொடுத்துக்கிட்டு இருக்கணும். உங்கள் டீமுக்கு தனிப்பட்ட முறையில் கம்பெனி மீட்டிங் ட்ரைனிங்கே நம்பாதீங்க. அது பாட்டுக்கு 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். உங்கள் டீமை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்குங்க. டீமில் இருக்கிறவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ப்ராடக்ட் நாலேஜ் கொடுங்க, பிளான் நாலேஜ் கொடுங்க. ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒதுக்குங்க. இது எல்லாமே கோல் செட்டிங்காக செய்யும்போது கண்டிப்பாக அடுத்த 6 மாதத்துக்கு நம்ம இந்த மிஷன் 5Xல வந்திருப்போம். கமிட்மெண்ட் எடுங்க. எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும். என்னன்னா நிறைய விஷயங்களுக்கு தியாகம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாத சூழல் வரலாம். ஒரு கோவிலுக்கு ஃபேமிலியோட சேர்ந்து போக முடியாத சூழல் வரலாம். ஃபேமிலியோட உட்காருங்க, குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க. மனைவி இந்த வியாபாரம் பண்ணுறாங்கன்னா கணவனோட உட்காந்து பேசுங்க, கணவர் வியாபாரம் பண்ணுறாருன்னா மனைவியோட உட்காந்து பேசுங்க. இந்த மிஷன் 5Xக்கு நான் வந்து தயாராகிட்டேன். இன்னும் 6 மாதத்தில் என்னோட அர்ப்பணிப்பு முழுசும் எலிசர் மிஸ்ஸுக்காக தான் இருக்கும்.
இந்த பால் வாங்க போகிறது, மார்க்கெட்டுக்கு போகிறது, ரேஷன் கடைக்கு போகிறது, சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்குள்ளே ஒரு டீமோட நல்ல ஒரு கட்டமைப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபேமிலியோட குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க. அடுத்த 6 மாதங்களுக்கு நான் முழு அர்ப்பணிப்போட செயல்படுவேன். டெய்லி என்னோட ப்ராஸ்பெக்டை வளர்த்துக்கிட்டே இருப்பேன். நான் மிஷன் 5X அடைஞ்சே தீருவேன். என்னோட முழு கவனமும் மிஷன் 5Xல தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் எடுங்க. ஐடென்டிஃபை யுவர் லீடர்ஸ், தோஸ் ஹூ ஆர் ரெடி ஃபார் மிஷன் 5X. அதாவது மிஷன் 5Xக்கு தயாராக இருக்கும் தலைவர்களை, குழு லீடர்ஸை கண்டுபிடிங்க. எந்த நபர்கள் மிஷன் 5Xக்கு தயாராக இருக்காங்க கேளுங்க. உங்க டீம்ல கேளுங்க. தினசரி செயல்படுற யாரு ரெகுலரா ப்ராடக்ட் கஸ்டமர் பேஸ்ல கொடுக்கலாம், இல்லை டீம்ல கொடுக்கலாம். அவரோட செயல்பாடு எலிசன் மிஸ்ல இருந்துகிட்டே இருக்கும். மீட்டிங் ட்ரைனிங் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறவரை பாருங்க. புது புது நபர்களை சந்திச்சு பேசுறாருல, அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. ப்ராடக்டோட நம்பிக்கை, ப்ராடக்ட் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பயன்படுத்தி செல்ஃப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீமை உருவாக்குறதுல முழு மூச்சாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் கம்பெனியோட மீட்டிங் ட்ரைனிங்கில் கற்றுக்க ரெடியாக இருக்காங்க. கற்றுக்கிட்டு அவங்க டீமுக்கு கற்றுக் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. லேர்ன் டு லேர்ன். நீங்கள் 10 வருஷம் பிஸ்னஸில் இருங்க, 20 வருஷம் இருங்க. ஆனால் எலிசர் மிஸ்ஸில் எந்த ட்ரைனிங்காக இருந்தாலும் இன்றைக்கி தான் புதுசு மாதிரி நான் கற்றுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறதுல வாங்க. லேர்ன் டு லேர்ன், டீச் டு லேர்ன் டு டீச். கற்றுக்கிட்ட விஷயத்த டீமுக்கு கற்றுக் கொடுங்க. டீச் டு டீச், எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு டீமுக்கு கற்றுக் கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். இதில் காரணம் சொல்கிறவங்க இருப்பாங்க, அவங்களெலாம் விட்டுருங்க. அவங்களாம் மிஷன் 5Xக்கு வேண்டாம். சார் என்னால் எழுந்திரிக்க முடியல சார், அங்கே போனேன் சார், ட்ராவல் பண்ணேன் சார், 8:30 மணிக்கு மீட்டிங் அட்டன் பண்ண முடியல, கம்பெனி மீட்டிங் இல்லை, டீம் மீட்டிங், எதுலேயும் என்னால் கலந்துக்க முடியாது. பட் நான் நிறைய நபர் பார்க்குறேன், அவர் வேலைக்கு ஆக மாட்டார். யார் ஒருத்தர் காரணம் சொல்கிறாங்களோ அவங்க காரணங்கள் சொல்லுவார்கள். காரியங்கள் வென்றதில்லை, காரியங்கள் வென்றவர்கள் காரணங்கள் சொன்னதில்லை. அப்போ காரணம் சொல்லாமல் யார் இருக்காங்கன்னு பாருங்க. லீடர்ஸை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுங்க. நீங்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு மிஷன் 5Xல செயல்பட ரெடியா கேளுங்க. அடுத்த 6 மாதத்துக்கு மிஷன் 5Xல செயல்பட ரெடியா அப்படிங்கிறத கேளுங்க. உங்களோட செயல்பாடு ஒரு நாளைக்கு 5 நபரையாவது, அட்லீஸ்ட் ஒரு நபரையாவது பார்க்கணும். உங்கள் டீமில் வளர்ச்சியை கொண்டு வரணும், இலக்கை நோக்கி போகணும். நீங்கள் செய்கிற விஷயத்த உங்கள் டீமில் இருக்கிறவங்க செய்யணும். அதுக்கு மீட்டிங் ட்ரைனிங் ரெகுலராக அட்டன் பண்ணணும். இதற்கெல்லாம் தயார் அப்படின்னா நேம் கொடுங்க. ஒரு குழு உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நேம் வாங்கிக்கிங்க. மிஷன் 5Xை உங்கள் தனிப்பட்ட இலக்கா வச்சுக்கிறீங்களா? நானும் கச்சேரிக்கு போகிறேங்கிற மாதிரி 10ஓட 11 இல்லாமல் மிஷன் 5Xன்னா இந்த 6 மாதத்தில் நான் இந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிற மாதிரி யார் ரெடியாக இருக்காங்கன்னு பாருங்க. கமிட்மெண்ட்டை கேளுங்க. அவங்க நம்ம ஏற்கனவே சொல்ல போது டெய்லியும் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த கமிட்மெண்ட்டுக்கு யார் ஒத்து வராங்களோ அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் அடைவாங்க. இதில் லீடர்ஷிப்போட பிரின்சிபல் நிறைய பேர் நினைப்போம் உட்காந்துக்கிட்டே நம்ம டீமில், ஓ நாமக்கல்ல அவரை உள்ளே கொண்டு வரலாம், மதுரையில் இவரை கொண்டு வரலாம், சென்னையில் இவரை கொண்டு வரலாம். நீங்கள் நினைப்பீங்க, அவர் நினைக்கணும்ல மிஷன் 5Xக்கு நான் ரெடி. எல்லாத்தையும் இழுத்துட்டு போகணும், எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சிக்காதீங்க. யார் மிஷன் 5Xக்கு தயாராக இருக்காங்க, சார் நான் வரேன் சார், நீங்கள் சொல்கிறதுக்கு நான் செய்கிறேன் சார், என்னால் முடியும் சார் அப்படின்னு யார் ஒரு ஸ்டெப்பு முன்னெடுத்து வராங்களோ அவங்கள மிஷன் 5Xோட வேகத்துக்கு கொண்டு வாங்க. இன்க்ரீஸ் வித் பர்சனல் ஸ்பான்சர்.
நம்ம டீமை டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம பர்சனலாக என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கம்பெனியில் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரிக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. அது நம்ம சரியான முறையில் செய்கிறோமா பாருங்க. புது புது நபரை சந்திக்கணும், ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட்டை பெருசு பண்ணணும், ஒவ்வொரு லீடரையும் ஃபாலோ பண்ணணும், டெய்லியும் ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணுங்க. நேற்று 48,000 இருந்தேன், இன்னைக்கு 50,000 வந்திருக்கேன். ப்ராடக்டோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. சோசியல் மீடியாவில் ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வளர்ச்சி 5 மடங்கு அதிகமாகும். இதில் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5லேருந்து 10 புது புது கான்டாக்ட் கொண்டு வரணும். 5 நபரையாவது ஃபாலோ பண்ணணும். 2லேருந்து 3 நபருக்காவது ப்ரெசன்டேஷன் காட்டணும். டீம் மீட்டிங்க்கு இன்விடேஷன் அனுப்பணும். வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்போம், மெசேஜ் எல்லாம் பண்ணுவோம், ஆனால் மீட்டிங் வரமாட்டோம். கம்பெனியிலேருந்து மெசேஜ் 10 மணி 10:30க்கு வந்த உடனே ஆளாக மெசேஜ் போடுவோம், ஆனால் 8:30 மீட்டிங்கில் நம்ம வரமாட்டோம். டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு புது கஸ்டமரையாவது கொண்டு வருவேன் அப்படின்னு ஆக்டிவிட்டியில் செயல்படுங்க. பர்சனல் ஸ்பான்சர் மைண்ட் செட். என் டீம் வளரணும் அப்படின்னா முதல்ல நான் ஒருத்தரை ஸ்பான்சர் பண்ணி என் டீமுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். டீமை நீங்கள் செய்யுங்கன்னு செய்ய மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நான் முதல்ல ஸ்பான்சர் பண்ணணும். அப்ரமேஷன் டெய்லியும் நான் ஸ்பான்சர் பண்ணுவேன், டெய்லியும் மீட்டிங் ட்ரைனிங் அட்டன் பண்ணுவேன். என் டீமில் புது புது நபர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, என் டீம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு, டே பை டே என்னோட இன்கம் பெருகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருங்க. டிரைவிங் டெப்த் மேஷிவ். மிஷன் 5Xல டெப்த் பில்ட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெபிலிட்டி ஆகும். அதாவது சார் 2 லெக்கு தானே சார், எப்படி சார் வித்து அகலப்படுத்துறது? 2 லெக்கு தான். வித்து அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறீங்க பாருங்க, அதான் ஆழமாக கொடுத்துக்கிட்டே வாங்க. ஏபி கொடுத்துட்டீங்க, ஏவுக்கு கீழே ஒரு 10 லீடர்ஸ், பிக்கு கீழே 10 லீடர்ஸ் ஸ்பான்சர் பண்ணுங்க, 50 லீடர்ஸை ஸ்பான்சர் பண்ணுங்க. ஆழமாக உங்கள் வேலை செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக டீம் வளரும். டிரைவிங் டெப்த் மேஷுவலி. புது புது நபரை நம்ம கொண்டுக்கிட்டு வரணும். ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸை வாரம் நம்ம சந்திக்கணும். ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸை வாரம் நம்ம சந்திக்கணும். அப்படி சந்தித்து உங்களுக்கு என்ன டவுட்டு, எதை போய் பார்த்தீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த 30 நாளில் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணீங்க, இன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத டெய்லியும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி புது நபர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள எட்டரை மீட்டிங்க்கு வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, ஜூம் மீட்டிங், ஜூம் ஆப் ஏற்றி கொடுத்துருக்கீங்களா, நம்ம டீமோட பேரை போட்டு கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருங்க. ஆக்ஷனில் இறங்குங்க. ஆக்டிவ் லைனை தினசரி காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம டெய்லி அவங்ககிட்ட பேசினாதான் ஓகே, நம்ம அப்ளைன் நம்மளை ஃபாலோ பண்ணுறாரு, நம்மக்கிட்ட எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ லீடர்ஸ் எப்பயுமே ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. லீடு ஃப்ரம் த ஃப்ரண்ட் லைனில் நம்ம ஃபாலோ பண்ணணும். நியூ பீப்புளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் டீமுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் 10 கோர் லீடர்ஸ். அதாவது ஏ சைடு 10 லீடர்ஸ், பி சைடு 10 லீடர்ஸ் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்னா நம்ம டீமில் தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம தெளிவான ஒரு முடிவில் இருக்கணும். நம்ம டீமில் இருக்கக்கூடிய லீடர்ஸுங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அப்போ இதை செய்யும்போது அப்ளைன் ட்ராக் சிஸ்டம் ஒன்று உருவாக்கணும். டெய்லியும்
2 என்ட்ரி பார்த்தீங்களா? அவங்க எந்த ஊரு, என்ன ஜூம் ஆப் ஏத்தி குடுத்தீங்களா? எத்தனை மீட்டிங் வந்திருக்காங்களா? நேம் போட்டு வந்திருக்காங்களா? அப்படின்னு பார்க்கணும். தனிப்பட்ட முறையில 8:30 வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். தனிப்பட்ட முறையில ஜூம் லிங்க் அனுப்பிவிட்டு அவங்களுக்கு பிரசன்டேஷன் குடுங்க. 18 மாசத்துல இவ்வளோ சம்பாரிக்க முடியும். ப்ராடக்ட்டோட நாலேட்ஜ். நம்மளோட இன்கம் பிளான சொல்லிக் குடுங்க. அப்ளைனோட ஒரு கனெக்டிவிட்டில வாங்க. குரூப்ல ஷேர் புது நபர் ஒருத்தர் வராருன்னா, WhatsApp நம்ம குழுவுல இன்னைக்கு இந்த நபர் இந்த ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு சொல்லுங்க. அவருக்கு வாழ்த்து தெரிவிங்க. வரவேறுங்க. ஏன்னா இன்னைக்கு புகழுக்கு மயங்காதவங்க யாருமே இல்ல. அவங்கள பாராட்டணும். டெய்லியும் ட்ராக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எத்தனை புது நபர் வந்திருக்காங்க. நம்ம டீம்ல இன்னைக்கு 560 பேர் இருக்கிற இடத்துல எங்கேருந்து என்ட்ரி வந்திருக்கு? யார் மூலியமா வந்திருக்கு? ஓகே. அவர பாராட்டணும். புது புது கஸ்டமர் வந்திருக்காங்க. புது புது நபர்கள ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி குடுப்போம். அப்படிங்கிறத சொல்லணும். அப்ரிமேஷன் ரொம்ப முக்கியம். நான் டெய்லி வளர்ந்துகிட்டு இருக்கேன். என் அப்ளைனோட இணைஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் டெய்லியும் என்னோட டீம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிஷன் 5Xக்கு நான் வெற்றி நடை போட்டு செஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. டு ரிவ்யூ அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் அப்ளைன் ஆன் வீக்லி பேசிக் ஃபார் ட்ராக்கிங் அண்ட் கமிட்மெண்ட். வாரம் வாரம் எத்தனை ஐடி வந்திருக்குன்னு பாருங்க. வீக்லி கோல் செட்டிங் பண்ணுங்க. ஒவ்வொரு டீமும் உங்க குழுவில் 40 50 லீடர்ஸ் இருக்கலாம். 40 50 பேர்த்தையும் ட்ராக் பண்ணுங்க. இந்த வாரம் எத்தனை ஐடி வந்தது? பர்சனலாக எத்தனை ஸ்பான்சர் கொடுத்துருக்கீங்க? எத்தனை புது நபரை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க? ப்ரெசன்டேஷன் எத்தனை பேர்த்துக்கு காட்டியிருக்கீங்க? எத்தனை பேர்த்த ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர்த்த ஃபாலோ பண்ணாமல் நிலுவையில் வச்சுருக்கீங்க? ஏன் டைம் இல்லை அப்படின்னா நாளைக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக பேசுங்க. ரெகுலர் மீட்டிங் ட்ரைனிங்க்கு வர உங்கள் குழுவில் நடக்கக்கூடிய மீட்டிங்க்கும் கம்பெனியில் நடக்கக்கூடிய மீட்டிங் ட்ரைனிங்க்கும் கம்பல்சரி அட்டன் பண்ண வைங்க. அவங்க பிளானு ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களாலையும் இன்கம் பண்ண முடியும், உங்களாலையும் இன்கம் பண்ண முடியும். டீம் குரோத் ஆகணும். டே பை டே உங்களோட இன்கம் பெருசாகிட்டே இருக்கணும். இன்னைக்கு 1800 வந்திருக்கு, நாளைக்கு 2400 வந்திருக்கா, 2700 வந்திருக்கு அப்படின்னு டீம்ல நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களோட இன்கம்மை தெரியப்படுத்துங்க. கஸ்டமரை கண்டுபிடிச்சு ப்ராடக்ட் கொடுங்க, சேல் பண்ணுங்க, ரீட்டைல் ப்ராஃபிட் எடுங்க, செல்ஃப் யூஸ் பண்ணுங்க. நீங்க கம்பெனியில் கொடுக்கக்கூடிய 1+1 ஆஃபரில் செல்ஃப் யூஸ் பண்ணுங்க. நிறைய சேலஞ்சு வரும். ஃபீல்டுக்குள்ள போகும்போது, ஆக்டிவிட்டியில் இறங்கும்போது, நீயும் பேக்க தூக்கிட்டியா? நீயும் ஆள் பிடிக்கிற வேலைக்கு வந்திருக்கியா? உங்க அப்பா அம்மாலாம் பொழைச்ச பொழப்புக்கு நீலாம் இந்த இதுக்கு வரலாமா அப்படின்னு நிறைய பேர் நெகட்டிவ் சொல்லுவாங்க. நிறைய சேலஞ்சு வரும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் வரணும். ஆக்ஷன் பிளான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த வாரம் என்ன பண்றோம், அடுத்த வாரம் என்ன பண்ண போறோங்கிற பிளான் முன்கூட்டியே ரெடி பண்ணுங்க. கமிட்மெண்ட். டெய்லி 2 மணி நேரமாவது எலிசர் மிஸ்ஸுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கமிட்மெண்ட் எடுங்க. அந்த கமிட்மெண்ட்ல நீங்க எடுத்தா பத்தாது, டீமும் செயல்படணும். இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் co-meeting ஈவென்ட் பார்ட்டிசிபென்ட் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். நிறைய உங்க டீமுக்கு ஹோம் மீட்டிங் பண்ணி கொடுங்க. நீங்க ஹோம் மீட்டிங் நிறைய பண்ணாதான் நீங்க ஹால் மீட்டிங் பண்ணும்போது அந்த ஹால் மீட்டிங் நிறைய நபர் வருவாங்க. ஒரு 10 பேர் 5 பேரை வச்சு ஹோம் மீட்டிங் பண்ணுங்க. அங்கே ஜூம் ஆப் ஏற்றி கொடுங்க. 8:30 மீட்டிங்குள்ளே உள்ளே வர வைங்க. ஆன்லைன் மீட்டிங்கில் பார்க்க வைங்க. அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் மீட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். கம்பெனி மீட்டிங்க்கு காரணம் சொல்லக்கூடாது. திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரலும் 8:30க்கு கம்பெனி மீட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. வியாழக்கிழமை மட்டும் மலையாளத்தில் பண்ணி கொடுக்குறாங்க. மலையாளத்தில் யாருக்காவது பிளான் காட்டணும், ப்ரெசன்டேஷன் காட்டணும்னா வியாழக்கிழமை உட்கார வைங்க. கம்பெனி மீட்டிங்கு யார் ஒருத்தர் காரணம் சொல்லாமல் வராங்களோ அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு கம்பெனி மீட்டிங்க்கு லீவ் ஆர் மெடிக்கல் லீவ் போடாமல் காரணம் சொல்லாமல் உள்ளே வந்துடுங்க. கோல் செட்டிங் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. வாரத்துக்கு 3லேருந்து 5 ஹோம் மீட்டிங் பண்ணுவேன். வாரத்துக்கு 1லேருந்து 2 கம்பெனி மீட்டிங்கு நான் ரெகுலராக புது புது நபரை கொண்டு வருவேன். ஒவ்வொரு மீட்டிங்கும் புது புது கெஸ்ட்டை உருவாக்குவேன்.
மீட்டிங்க்கு பிறகு 100% அவங்கள ஃபாலோ பண்ணுவேன்னு ஒரு கோலாக ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன இந்த மீட்டிங் முடிஞ்சதுமே 9:35 கால் பண்ணி என்ன புரிஞ்சுது, இன்னைக்கு சார் சொன்னாங்களே என்ன புரிஞ்சுது, மேடம் சொன்னாங்களே என்ன புரிஞ்சுதுங்கிறத அப்பைக்கப்ப ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ இந்த 13 எசென்சியல். இது என்னன்னு பாருங்க. ஒரு நபரை ஃபாலோ பண்றோம்னா குயிக்கா ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு மீட்டிங் பார்க்க வச்சுட்டு நாளான்னைக்கு போயிட்டு முந்தா நாள் மீட்டிங் பார்த்தீங்களே என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? மீட்டிங்கா? நானா? எந்த மீட்டிங்கு? ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு மீட்டிங் பார்க்குறாருன்னா மீட்டிங் முடிஞ்சா அடுத்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேளுங்க. கன்சிஸ்டன்சி, பி கன்சிஸ்டன்ட். தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணணும். லிசன் மோர். அவங்ககிட்ட என்ன கேள்வி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். சார் சொன்னதில் எதுவும் புரியலையா? கவனமாக பார்த்தீங்களா? கேளுங்க, சொல்லுவாங்க. சால்வ் கன்சர்ன். சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கணும். ஷேர் சக்ஸஸ் ஸ்டோரி. ஜாயின் பண்ணி ஒரு 15-16 மாதத்தில் 2 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். என் டீமில் இவ்வளோ பேர்த்த உருவாக்கியிருக்கேன். என் டீமில் இவ்வளோ பேர்த்த 25,000க்கு மேலே சம்பாதிக்க வச்சுருக்கேன். ₹1,00,000 மேலே சம்பாதிக்க வச்சுருக்கேன். 10,000லேருந்து இவ்வளோ சம்பாதிக்க அப்படிங்கிறது சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். ப்ராடக்ட் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். உச்சந்தலையில் நான் தலைவலிக்காக எடுத்தேன், நுரையீரல் பிரச்சனை சரியாயிடுச்சு. சுகருக்காக எடுத்தேன், ப்ரெஷர் நார்மலாக இருக்குது. ப்ராடக்ட் யூஸ் பண்ணதோட ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே பாசிட்டிவ். எப்போதும் நேர்மறையான அணுமுறையோடு இருங்க. உங்கள் வாயிலிருந்து நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பாசிட்டிவ் மட்டும்தான் வரணும். ட்ராக் எவரி ப்ராஸ்பெக்ட். ஒவ்வொரு ப்ராஸ்பெக்டையும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக உள்ள வந்தாங்க, அதை செஞ்சு கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத பாருங்க. இன்வால்வ் யுவர் அப்ளை. தேவையான இடங்களுக்கு அப்ளைனா நம்ம போய் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அவர்கிட்ட 2 வீலர் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ப்ராஸ்பெக்ட் நிறைய பேர்த்த காட்ட ரெடியாக இருப்பார். கூட போய் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு அவர் கூட போனீங்கன்னா நல்ல ஒரு என்ட்ரி வருதுன்னா அவரை போய் பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இன்வைட் டு மீட்டிங். ரெகுலராக மீட்டிங் ட்ரைனிங்க்கு உள்ள வர வைங்க. கம்பெனி மீட்டிங்கில் உள்ள வர வைங்க. நெவர் ப்ரெஷர். யாரையும் வற்புறுத்தாதீங்க. கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும், இந்த பிஸ்னஸை எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணாதீங்க. நம்ம வியாபாரத்தில் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். கார்டினல் ரூல் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. நெவர் கிவ் அப் டு ஏர்லி. அதாவது ஒரு சில நபர்கள் உடனே முடிவு எடுப்பாங்க, ஒரு சில நபர்கள் தள்ளி போடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அது அவங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற விஷயம். எக்ஸ்ப்ளோர் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவை சரியான முறையில் பயன்படுத்துங்க. ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ கம்பெனியோட பாசிட்டிவை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நிறைய டேரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் அந்த பொருள் சரியில்லை, இந்த பொருள் சரியில்லை அப்படின்னு அடுத்த கம்பெனியோட நெகட்டிவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாதீங்க. நம்ம கம்பெனியை பற்றியாக இருந்தாலும் சரி, அடுத்த கம்பெனியை பற்றியாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் எந்த ஷேரும் வேண்டாம். ஐடியா கொடுக்கலாம், ஐடியா பண்ணலாம். எப்படின்னா சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு மீட்டிங்கில் பேசியிருப்போம், டெஸ்டிமோனியல் சொல்லியிருப்போம். நம்ம சொந்தமாக எடுத்த டெஸ்டிமோனியலை யூடியூப்பில் போடுங்க, ஃபேஸ்புக்கில் போடுங்க. டீமில் ஆக்டிவிட்டி நடந்திருக்கும், ஒரு கால் மீட்டிங்கில் பேசுவாங்க, நான் இவ்வளோ இன்கம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க, அதை போடுங்க. ட்ரைனிங்கோடதை உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. பர்சனலாக குரோத், நம்ம நல்ல குரோத் ஆகிருக்கும், அதை ஷேர் பண்ணுங்க. மீட்டிங்கில் ரெகக்னிஷன் பண்ணுவாங்க, மாலை மரியாதை பண்ணுவாங்க, சால்வை போடுவாங்க. ஆஃப்லைன் மீட்டிங்கில் நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பீங்க, அந்த ஆஃபரை சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பாராட்டுங்க. மேக் ஏ செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப். இந்த மிஷன் 5Xக்கு
கம்யூனிகேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குங்க. ஒவ்வொரு குழுவிலையும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குங்க. ஒரு மூமெண்டத்தை உருவாக்குங்க. உங்களோட ஃபோக்கஸ் எப்பயுமே மிஷன் 5Xல மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் இன்னைக்கு எத்தனை ஐடி பார்த்தோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணும்போது தான், ஓகே சார் இன்னைக்கு 2 என்ட்ரி பார்த்துருக்காரு, ஓகே அவங்க 4 என்ட்ரி பார்த்துருக்காங்க. அப்போ டெய்லி ஆக்டிவிட்டியை அப்டேட் பண்ணிக்கிட்டே வரலாம். சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப்பில். மிஷன் 5Xோட வாட்ஸ்அப் குரூப்பில் சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணலாம். மீட்டிங் ட்ரைனிங்கில் நடந்த அவங்களோட வீடியோவை போஸ்ட் பண்ணலாம். ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஆஃபருக்கு எலிஜிபிள் ஆகிருக்காருன்னா அவருக்கு நம்ம ரெகக்னிஷன் பண்ணியிருப்போம், அந்த வீடியோவை போடலாம். உங்கள் ஜூம் மீட்டிங்லேயோ, நீங்கள் நடத்துகிற ஜூம் மீட்டிங்லையோ கால் மீட்டிங்லையோ இன்ஸ்பிரேஷன் ஆகிற மாதிரி பேசியிருப்பாங்க, மோட்டிவேஷன் மாதிரி பேசியிருப்பாங்க, அந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணலாம். ஃபாலோ அப் அண்டு அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுப்பேற்றுக்கணும். ஒரு சில இதில் குரூப்போட என்ன இதுக்காக நம்ம ஆரம்பிச்சிருக்கோன்னே தெரியாது வாட்ஸ்அப் குரூப்பு. அதில் போய் கண்ட வீடியோ குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட், ரோட்டில் ஏதாவது ஆம்புலன்ஸில் ஏற்றுறது போகிறது இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க. நம்ம என்ன பர்பஸ்க்கு வந்திருக்கோம்? எலிசர் மிஸ்ஸில் பணம் சம்பாதிக்க வந்திருக்கோம். எலிசர் மிஸ்ஸுக்காக குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா அந்த எலிசர் மிஸ் சம்மந்தமான வீடியோ மட்டும் போடுங்க. மீட்டிங் ட்ரைனிங்கை போடுங்க, அங்கே உள்ள டெஸ்மோனியில் போடுங்க. மிஷன் 5Xக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம்னா அது சம்மந்தமாக மட்டும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதில் என்ன ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் வருதோ அதை பகிர்வோம். மீட்டிங் ட்ரைனிங் என்ன ப்ரொமோட் பண்ணியிருக்குமோ அதை ஷேர் பண்ணுவோம். பாசிட்டிவ் கம்யூனிகேஷன் மட்டும் கொண்டு வருவோம். எந்த கொஸ்டினாக இருந்தாலும் அவங்களுக்கு பதில் கொடுத்துருவோம். டெய்லி குரூப் ஆக்டிவிட்டி சரியான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். மிஷன் 5X ரொம்ப அருமையாக கொண்டு போகலாம். இந்த குரூப் வெறும் வாட்ஸ்அப் குரூப் அல்ல, மிஷன் 5X வெற்றிக்கான ஆக்ஷனோட பிளாட்ஃபார்ம். ஒவ்வொருவரும் டெய்லியும் ஒரு நபரையாவது நம்ம எலிசர் மிஸ் வியாபாரத்துக்குள்ளே கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடையலாம். மிஷன் 5Xோட இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா, லிட்டில் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா, அதாவது 365 ஒன்றால் பெருக்கணும் அப்படின்னா 365 தான். அதாவது 365 நாளும் நீங்கள் ஒரு நபரை பார்த்துருக்கீங்கன்னா 365 நபர் தான் வருவாங்க. லிட்டில் எக்ஸ்ட்ரா 1.01 இன்ட்டு 365 37 மடங்கு. நீங்கள் லிட்டில் எக்ஸ்ட்ரா 1.01 கொடுக்கும்போது 37 மடங்கு உள்ள வராங்க. அப்போ இந்த மிஷன் எக்ஸோட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான விஷயம் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராடக்ட் செல்ஃப் யூஸ் பண்ணுங்கள். ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த வாரம் வேறொரு பயிற்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சார்.